நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில் இன்று காலை மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உதவி மருத்துவ அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆனி மாத ஆஷாட நவராத்திரி உற்சவம் 6ஆம் நாள். திருவண்ணாமலை ஜூலை 1/7/2025 திண்டிவனம் சாலை கீழ் நாச்சிப்பாட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் இன்று காலை 6:30 மணிக்கு பூஜையுடன் ஆரம்பித்து 8 to 10 மணிக்கு நித்தியபடி அபிஷேகம் தீபாராதனையும் 10 to 11 மணிக்கு ஸ்ரீ மகா வாராகி ஸ்ரீ சகஸ்ரநாம அர்ச்சனை 4 to 5 மாலை ஸ்ரீ வாராகி மகா யாகம் 5 to 6:30 மணிக்கு மூலவர் அலங்காரம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை உற்சவர் அலங்காரம் 6:30 to 7:30 ஸ்ரீ காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவையும் பிரசாத நைவேத்தியங்களுடன் தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி ஸ்ரீ காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி காமாட்சி அம்மனை வேண்டி அருள் பெற்றனர். பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு EPP செய்தியாளர் நிர்மலா ஸ்ரீதர், திருவண்ணாமலை. கூலமந்தல் அருள்மிகு பூரம் நட்சத்திர பகவானுக்கு சிறப்பு பூஜை. செய்யாறு ஜூலை 2. செய்யாறு அடுத்த கூலமந்தலில் அருள்மிகு 27 நட்சத்திர விருச்சிக விநாயகர் கோவில் எழுந்தருளி உள்ளது. இக்கோவிலில் 27 நட்சத்திரங்களுக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று பூரம் பகல் நட்சத்திர கடவுளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னமராவதியில் பேரரசர் பெரும்புடுங்கு முத்தரையர் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என கட்சியினர் கோரிக்கை. ஜூலை 2. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அமைய உள்ள ரவுண்டானா பகுதியில் பேரரசர் பெரும்புடுங்கு முத்தரையர் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை. அமரகண்டான் ஊரணி அருகே ரவுண்டானா அமைப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த ரவுண்டானாவின் மைய பகுதியில் பேரரசர் பெரும்புடுங்கு முத்தரையர் வெண்கல முத்தரையர் சிலை அமைக்க வேண்டும் என தமிழர் தேசம் கட்சி மற்றும் பாஜக சார்பில் பொன் அமராவதி பேரூராட்சி செயல் அலுவலர் அண்ணாதுரை அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இதில் தமிழர் தேசம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சரவணன், BJP வடக்கு ஒன்றிய தலைவர் செல்வம், தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட பிரதிநிதி கருப்புக்குடிப்பட்டி வெள்ளைசாமி, பொன் அமராவதி ஒன்றிய பிரதிநிதி கருப்பர் கோவில்பட்டி பூமி, பாஜக அரசு தொடர்பு மாவட்ட நிர்வாகி துளசிதாசன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். ஆனி திருமஞ்சனம் முதல் நாள் சிறப்பு அபிஷேகம் புஷ்பாபிஷேகம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜூலை 1/7/2025 கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிவகாமி உடனமர் நடராஜ பெருமான் மற்றும் மாணிக்க வாசகர் இன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் புஷ்பாபிஷேகம் 7:30 மணிக்கு ஆனி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. அபிஷேக வண்ண மலர் மாலைகளால் அலங்கரித்து நெய்வேத்தியத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. மங்கள வாத்தியத்துடன் பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நடராஜ பெருமானை வேண்டி அருள் பெற்றனர். தமிழ்நாடு EPP செய்தியாளர் நிர்மலா ஸ்ரீதர், திருவண்ணாமலை. மருத்துவ தினம் என்பதால் பள்ளிக்கூட பிள்ளைகள் அமமு அருணாச்சலம் மருத்துவமனை நெல்லிக்குப்பத்துக்கு வருகை புரிந்தனர். ஆரிய வைசிய மகிழா சபா கூட்டம். திருவண்ணாமலை ஜூலை 1/7/2025 ஆரிய வைசிய மகிழா சபா கூட்டம் மதியம் 3 மணி அளவில் வரவேற்புரை செயலாளர் ஜோதிலட்சுமி ரெங்கநாதன் அவர்கள், சிறப்புரை திருமதி ஷகிலா பாபு மகிழா சபா தலைவி அவர்கள் தலைமையில் கூட்டம். மகிழா சபா கலந்தாய்வு கூட்டம் மாதவ் மதம் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் உள்ள வாசவி சத்திரத்தில் நடைபெற்றது.
பெண்கள் அனைவரும் பாட்டுக்கள் பாடி சமையல் குறிப்புகளும் பகிர்ந்து கொண்டார்கள். நன்றியுரை பொருளாளர் கீதா ஸ்ரீதர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார்கள். தேசிய கீதம் பாட்டு பாடி கூட்டம் முடிவு பெற்றது. தமிழ்நாடு இ-பேப்பர் செய்தியாளர் நிர்மலா ஸ்ரீதர், திருவண்ணாமலை. கோவையில் இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு சார்பில் 3வது செயற்கை இலை கருத்தரங்கு துவக்க நிகழ்ச்சி நேற்று நடந்தது. தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் மேனாள் செயலாளரும் தலைவரும் மற்றும் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளருமான கவிஞர் கடலூர் கோபாலபுரம் முனைவர் சி. பீட்டர் அந்தோணிசாமி அவர்களின் பாணிய நினைவு பாராட்டு விழா 30/6/2025 அன்று சீரும் சிறப்புமாக தலைமை செயலகத்தின் அனைத்து உயரதிகாரிகள், அலுவலர்கள் புடைசூழ விழா நடைபெற்றது. இதில் அவருக்கு மாநில அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நேற்று ஆனி திருமஞ்சன தேரோட்டம் நடந்தது. ஏலகிரி மலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கோடை விழா துவங்கியது. இதை அமைச்சர்கள் வேலு, ராஜேந்திரன் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வடலிவிளையில் உள்ள ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு சந்தனக்குட ஊர்வலம் மேளதாளத்துடன் நடைபெற்றது. திருநெல்வேலி அருகே ராஜவல்லிபுரம் செப்பரை அழகிய கூத்தர் கோவிலில் ஆனி திருவிழாவில் நேற்று தேரோட்டம் நடந்தது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் கலெக்டர் ஸ்ரேகா தலைமையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்பாடுகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடந்தது. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, ராஜேந்திரன் திறந்து வைத்தனர். மதுரை திருவேடகம் விவேகானந்தர் கல்லூரி அருகே உள்ள அருள்மிகு சதுர்வேத கணபதி கோவில் மண்டல அபிஷேக விழாவில் பல்வேறு பூஜைகள் நடந்தன. ஏராளமான பக்தர்கள் கணபதியை தரிசனம் செய்தனர். உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு மருத்துவத் துறையில் மகத்தான பணி செய்த மருத்துவர்களை பாராட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று நடந்த பாராட்டு விழாவில் 50 மருத்துவர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விருது வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலை அடுத்த காட்டாம்பூண்டி கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை கலெக்டர் தர்பகராஜ் தலைமையில் அமைச்சர் ஏவா வேலு நேற்று திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். வள்ளலார் கொள்கை பரப்பு மன்றத்தின் சார்பாக சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு மகா அன்னதானம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி சந்தைப்பேட்டை அருகில் பாரதிய ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று 1/7/2025 அன்னதானம் வழங்கினர். நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் மகேந்திரன் மற்றும் செல்வேந்திரன், சுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.